Hi friends, welcome to Diya Samayal. இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா மிளகு, சீரகம், சின்ன வெங்காயத்தை வறுத்து அரைச்சி ஒரு காரசாரமான மட்டன் குழம்பு தான் செய்ய போறோம். இந்த காரசாரமான மட்டன் குழம்பை சூடான சோறுல போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். இந்த மட்டன் குழம்பு சோறுக்கு மட்டும் இல்லாம இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கு சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. செம்மையா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க. குழம்புக்கு முதல்ல மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி நல்லா நறுக்கி சேர்த்துக்கோங்க. 6லேருந்து 7 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுலேயே அந்த வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிடும். வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகி வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்ல ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. குழம்பு செய்ய ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் நல்லா சூடான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு பிரிந்தி இலை சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் அந்த எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி டிரான்ஸ்பரண்ட்டாக மாறும். அந்த அளவுக்கு வதக்கி விட்டுட்டா போதும். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக மாறுற அளவுக்கு வதக்கி விட்டாச்சு. இப்போது ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து ஒரு 30 செகண்ட் வதக்கி விட்டால் போதும். தக்காளி சேர்த்து ஒரு 30 செகண்ட் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் மாற்றிக்கிட்டு நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. அரைச்ச மசாலாவும் ட்ரை மசாலாவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1லேருந்து 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கணும். 1 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அந்த மசாலாவை நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் தயிரை சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து கட்டித்தன்மை இல்லாமல் நல்லா ஒன்று சேர நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா ஒன்று சேர வதக்கி விட்டதில் எண்ணெய்லாம் நல்லா பிரித்து வந்திருக்கு. இப்போ இதில் 1/2 கிலோ மட்டனை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கோங்க. மட்டனும் அந்த மசாலாவும் ஒன்று சேர ஒரு நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலாவோடைய ஜூஸ்லாம் அந்த மட்டனில் நல்லா இறங்கும். மசாலாவையும் மட்டனையும் ஒன்று சேர நல்லா பெரட்டி விட்டாச்சு. இப்போது மட்டன் முழுகி நல்லா 1 இன்ச் மேலே வர அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. ஒரு கலரி விட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் வரட்டும். 4 விசில் வந்து ப்ரெஷரும் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. குக்கர் மூடி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். குக்கர் மூடி ஓப்பன் பண்ணும் போதே அந்த மசாலா வாசனை அவ்வளோ நல்லா இருக்குது. மட்டன் நல்லா வெந்து எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லியை மேலே நல்லா தூவி விட்டுடுங்க. நல்ல காரசாரமான ஒரு மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.